ஹாய் எல்லால் வணக்கம். நீங்கள் யாருன்னா சாத்தனூர் டேம் வரல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நாங்கள் வரும்போது யாருமே இல்லை, இவங்க 2 பேரை தவிர. அண்ட் இந்த 2 மங்கியும் வந்து அங்கே கையில் ஐஸ் வச்சுருந்ததை பார்த்துட்டு அப்படியே பாஞ்சு ஓடிட்டு வந்தது. பயத்தில் தூக்கி விசிறி அப்படின்ட்டு 2 ஐஸையும் கடாசிட்டோம். ஸோ 2 ஐஸுமே ஒரே மங்கியே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. இன்னொரு மங்கிக்கு கொடுத்துருக்கலாம். முன்னாடி இந்த ட்ராக்கில் வந்து ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்டே வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டுலாம் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ராக் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தண்ணி வந்து இருந்தது, அவ்வளோவா ஃபுல்லாக நிறையலாம் இல்லை. ஸோ நாங்கள் ஃப்ளட் அப்போது ஆல்ரெடி வந்தோம். அந்த டைமில் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. மேலே வேறு ஒரு மங்கி உட்காந்துருந்தது. அது பயமே இல்லாமல் எப்படி தான் உட்காந்துட்ருக்குன்னு தெரியல. அங்கேருந்து உள்ளே இன்னொரு டேம் போகிற வழி இருந்திருக்கு. எனக்கு வந்து என்னோடய நாலேஜ்க்கு அது ஞாபகமே இல்லை. ஸோ அதுதான் எண்ட். அங்கேயும் போய் பார்க்கலான்னு போனோம். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயும் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தா ஃபுல்லாக பாறையாக தான் இருந்தது. நாங்களும் அந்த எண்டு வரைக்கும் போய் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். ஸோ பக்கத்துலேயே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கூடயே பறந்து வர மாதிரி இருந்தது. அது வேலையை தான் பார்க்கும். ஆனால் நம்மளுக்கு ஏதோ நம்ம கூட வர மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை கூடவே பறந்து ஆச்சரியமாக இருக்குது. போகுது இப்போ ஸ்விம்மிங்கில் மாடு தான் அது பண்ணும். மாடு ஸ்விம்மிங் பண்ணும் போடுது. இங்கே தூரத்தில் ஒரு பர்சன் வந்து இருந்தார். கூட வந்து ஏதோ பெருசாக இறங்கி வருதுன்னு பார்த்தா மாடு, அதுவும் ரொம்ப தூரம் நீந்தி வந்து அது திரும்ப போய் மேலே கரையேறி போயிடுச்சு. அது எல்லாரும் வந்து ஆச்சரியமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். மாடுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில். அண்ட் நாங்களும் ஃபைனல் எண்டிங் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு திரும்ப வந்துட்டோம். இந்த பக்கம் கேட்டல நீங்கள் யாருன்னா சாத்தனூர் டேம் வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே என்ட்ராகி வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இன்னொரு டேம் இருக்கும். அதையும் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ரயில்வே ட்ராக் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அந்த டேமுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். ஸோ இங்கே வந்து பாலத்து மேலே இருக்கிறதுனால இதை எடுக்கலை. ஸோ மற்றபடி வெளியில் அந்த ரோட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இங்கே அந்த க்ரீன் கலரில் புல்லுலாம் வந்திருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் ட்ராக் இருந்ததா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். அப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து நிறைய லோட்டஸ் அந்த மாதிரி செடியெலாம் நிறைய வச்சுருந்தாங்க. கொலை மாதிரி இருந்தது லிட்ரலி. அண்ட் இந்த ஷீட் போட்ட இடத்துல தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்களாம் ட்ரெயினுக்கு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பைக்லாம் நிற்கிதில்ல, அதுலேருந்து அப்படியே நம்ம நடந்து தான் போகணும். ஸோ நடந்து போனால் மேலே இருந்து பார்க்கலாம். அங்கே மேலே இருந்து பார்க்கும்போது அந்த டேம் வியூ ஃபுல்லாக அழகாக தெரியும். பட் நாங்கள் நடந்து போக சோம்பேறித்தனம் பட்டுட்டு நடக்கலை. இங்கே வந்து நிறைய பேர் பிரியாணியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் க்ரொக்கடைல் பார்க்குக்கு போகிறோம். எங்கள் கூட வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.